ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு காரியம் வெற்றி பெறதுக்கு, ஒரு காரியம் நிறைய தோல்வி தான் சார். 1, 2 தோல்வி இல்ல. பல தோல்விகளா இருக்கு. நான் இப்படி போனா இடிக்கிறது, இப்படி போனா குத்துறது. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் படாத பாடில்ல. ரொம்ப மன வருத்தத்தோட இருந்துட்டுருக்கேன். காரியம் அனுகூல்யமாகறதுக்கு ஏதேனும் ஒரு ரூட் சொல்லுங்க சார். இதுதான் எனக்கு இருந்ததுன்னா நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். கோயிலில் அம்பாள் கோயிலில் போனோம்னா சுவாமிக்கு முன்னாடி திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை வேறு திரிசூலம் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி மூலவருக்கு அபிஷேகம் அப்படியும் இல்லை, துர்காம்பாளுக்கு அபிஷேகம். ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட தடங்களான சிக்கலான அப்படியே குழப்பின்னு இருக்கிற வருத்தப்பட்டுன்னு இருக்கிற அப்படியே மன ரீதியான போட்டு அழுத்தின்னு இருக்கிற காரியம் ரிசல்ட் கிடைக்கும். எஸ் நோன்னு தெரிஞ்சிடும். அதே ஒரு பெரிய விஷயம் தானே. இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதுல நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிய வரும். இந்த மாதிரி வழிபாடுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. திரிசூல வழிபாடுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஏற்கனவே நான் அமாவாசை அன்னைக்கு பண்ண சொல்லி வெள்ளிக்கிழமை இது போன்ற வழிபாடு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால இதை சொல்லியிருக்கேன். அஸ்திர பூஜைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அம்பாளுக்கு ஒருவேளை வெளியில் திரிசூலம் இல்லைன்னா அம்பாளுக்கு மூலஸ்தானத்துக்கோ மூலவருக்கோ இல்லைன்னா துர்க்கைக்கோ வழிபாடு பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்கள் காரியம் வெற்றி. குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. எஸ் நோ அப்படிங்கிறது தெரிய வந்துடும்.